உபவாசம் என்பது எவ்வளோ பெரிய வேலை இருந்தாலும் மாமிசத்துக்குரிய எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நம்ம ஆவிக்குரிய வகையில் உட்கார்றோம் இல்லையா, அந்த நேரம் தான் உண்மையான உபவாசம். வசனத்தில் கூட அதே 58ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் இருக்கு, பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருப்பதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அருமையா ஆண்டவர் சொல்லியிருக்காருல, நீ பட்டினியா, அதாவது புசியாமலும் குடியாமலும் இருக்கிறத நான் விரும்பலை. யார் யாரெல்லாம் பசியோடு வராங்களோ அவங்களுக்கு ஆகாரத்தை கொடுங்க. ட்ரெஸ் இல்லாமல் இருக்காங்களா அவங்களுடைய ட்ரெஸ்ஸை கொடுங்க. அவங்கள கொண்டா மாம்சமான இதில் ஒளிந்து உங்களுக்கு பயந்து வாழ்கிறாங்களா அவங்களுக்கு நான் இருக்கேன்னு தேட்டுருங்க. இதெல்லாம் எனக்கு உகந்த உபவாசம்னு சொல்லியிருக்கேன். நம்ம கூட உபவாசம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு உபவாசம் இருக்கும்போது அது நமக்கு ஆசீர்வாதம்.